போதிய பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். இன்றைக்கி எந்த விதமான அரசு பணிகள் வாங்கணும் அப்படின்னாலும் 90% தேர்வு மூலமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, அதில் குறிப்பாக 4 எக்ஸாம், குரூப் 1, 2, 3, 4 இந்த 4 எக்ஸாமில் 3 அப்படின்னு பார்த்தா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ கான்செப்டில் இருக்கும். குரூப் 4 மட்டும் வெறும் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் மட்டும் இருக்கும். இதில் ஓரளவு சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயந்தான் இருக்கும். தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுல அதுலேயும் 75 கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக சயின்ஸில், சோஷியலில் இருந்து தான் கொஷின்ஸ் இருக்கும். தென் 25 மார்க்ஸ் பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்ஸில் இருந்து இருக்கும். நம்ம குறிப்பாக 6th 12th புக்கு படித்தா போதும், ஓல்டு சிலபஸும் நியூவும் சேர்ந்து படிக்கணும் அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியோ இல்லை மற்ற போட்டித் தேர்வோ எதுவாக வேணால் இருக்கட்டும், இந்த ஸ்டாண்டர்ட் புக் தான் படிக்கணும், இதுதான் படிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. எந்த விதமான தேர்வுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது டிஎன்பிஎஸ்சியோ, யூபிஎஸ்சியோ, நெட்டோ, ஸ்லெட்டோ, வாட் எவர் இட் மேபி, எல்லா எக்ஸாம்லேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலபஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அந்த சிலபஸ் ஓரியன்டாக நம்ம படித்து அதிலிருந்து நோட்ஸ் எடுத்து அதை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டு வந்தோம், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம எக்ஸாமை க்ராக் பண்ணிடலாம். அப்போ விஷயம் ஒன்று தான், நம்ம எந்த போட்டித் தேர்வுக்கு வேணால் தயாராகலாம். அந்த போட்டித் தேர்வுக்கான உரிய சிலபஸை எடுத்து அந்த சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம படித்தோம் அப்படின்னாலே எக்ஸாமை ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். வாங்க படிக்கலாம்.